ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். உங்களோட இனிஷியல் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆப்ரேஷன் ரிசர்ச் 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ராப்ளம், செகண்ட் ஒன் காஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலுமே மேக்ஸிமம் ப்ராஃபிட்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே என்ன கேட்டகரியில் வரும்னா மேக்ஸிமைசேஷன் டைப் ப்ராப்ளத்தில் வந்துடும். காஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஓகேவா, எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறது, ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ஏன்னா அந்த குட்ஸை கொண்டு போய் டெலிவரி பண்ணி கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி சில செலவுகள் இருக்கும். அதை காஸ்ட்டை கம்மி பண்ணி எப்படி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணணுங்கிறது தான் பிளானிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ங்கிறது எக்ஸாக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு மெடிசன் ரெடி பண்ணுற ஒரு ஃபார்மா கம்பெனி, ரான்பேக்ஸி அந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி பேட்டன்ட் வாங்கப்பட்ட சில மெடிசன்ஸை அவங்களோட ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, எந்த கஸ்டமருக்கு அது தேவையோ அந்த பிளேஸ்க்கு அவங்க கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? அப்போ அந்த ஓவரால் அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கும். சரியா? டிரான்ஸ்போர்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அவங்ககிட்ட இருக்க குட்ஸை வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு எந்தெந்த பீப்புளுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் கொடுக்கணும். சரியா? அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை காஸ்ட்டை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இவங்க மேனேஜ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களோட ப்ராஃபிட் அவங்களால டிசைட் பண்ண முடியும். சரியா? அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபுல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலம் இப்போ அமேசான் இருக்காங்க, ப்ராடக்ட்ஸை கொண்டு கஸ்டமர் பிளேஸ்க்கு டெலிவர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட எய்ம் என்னவாக இருக்கும், எப்படி லெஸ்ட்டு காஸ்ட், கம்மியான காஸ்ட்டில் கஸ்டமருக்கு அவங்க என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ அதை கொண்டு போய் நம்ம டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய என்னவாக இருக்கும், தாட்டாக இருக்கும். அதுக்கு தான் அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபுல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் தான் வரும். ஸோ இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டெஸ்டினேஷன், இது ஆர்ஜின். அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பொருள், அதாவது இதுதான், இங்கே தான் போய் ரீச் பண்ண போகிறாங்க, இதான் சோர்ஸஸ் அவைலபிளாக இருக்க இடம். சரியா? ஸோ இது என்ன இப்படி பாக்ஸாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு ரோக்கும் எண்ணில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா சப்ளை கொடுத்துருக்கோம். சப்ளை மீன்ஸ் என்னது, ஓகே, இப்போ மேபி நீங்கள் வச்சுருக்க கம்பெனி ஒரு மெடிசன் ரெடி பண்ணுற கம்பெனினா, அப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு வேர் ஹவுஸில் ஃபஸ்ட்டு வேர் ஹவுஸில் A1 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஆர்ஜினில் A2 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி mth ஆர்ஜினில் AM ப்ராடக்ட்ஸ் ரெடியாக இருக்குது. சரியா? ஸோ ப்ராடக்ட் என்ன பண்ணணும், யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் கொடுக்கணும். அப்போ டெஸ்டினேஷன், ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் D1ல் பார்த்தீங்கன்னா B1 நம்பர்ஸ் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, செகண்டில் B2 நம்பர்ஸ் தேவைப்படுது, எண்டில் BN நம்பர்ஸ் தேவைப்படுது. அப்போ இங்கே இருக்கிறவங்களை கொண்டு நான் இங்கே கொடுக்கணும். இந்த டீலிங் டேரெக்டாக ஏக்கும் B1க்கும் நடக்காது. ஸோ இடையில யார் இருப்பாங்க, தோஸ்குவார், அதாவது என்னென்னா பிஸ்னஸாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, கொரியராக இருக்கலாம், ஓகேவா, இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் இன்பிட்வீனில். அப்போ அவங்க தான் இங்கே நடுவில் செல்ஸில் நான் கொடுத்துருக்க ஏரியா ஃபுல்லாக அவங்க தான். அப்போ இதில் ஃபஸ்ட்டு C11 கொடுக்குறேன். C11 மீனிங் என்ன மீனிங்னா, இந்த A1 அவங்க ப்ராடக்டை B1க்கு கொடுக்கறதுக்கு இந்த C11 என்னென்னா இந்த கொரியரையோ இந்த மேனேஜ்மெண்ட்டையோ அவங்க ரீச் பண்ணுறப்ப அவங்க பண்ணுற சார்ஜஸ் தான் இந்த C11. சிங்கிறது காஸ்ட் சார்ஜஸ், ஓகேவா. இன்கேஸ் இந்த A1 B2க்கு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு இவங்கள சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சார்ஜ் பண்ணுற காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா C12 காஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இங்கே கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவங்களை என்ன பண்ண போகிறோம், இந்த கொரியர் இல்லை இந்த பர்சன்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சரியா? அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஒரு யூனிட்டுக்கு கொடுக்குற காசு தான் இந்த C11 C12. அப்போ இந்த பாக்ஸில் X11 X12 கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல A1ன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? மேபி உங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட ஒரு இது அவைலபிலிட்டி ஓனர்கிட்ட 100 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இவருக்கு 50 ப்ராடக்ட் தான் தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட போய் 100 வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதிலேருந்து ஒரு 50 கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல 50 இவர் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 50 ப்ராடக்ட்ஸை மட்டும் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ரிமைனிங் 50 அவங்க வேர் ஹவுஸ்லேயே வச்சுக்குவாங்க. புரியுதா? அப்போ நான் இங்கே போடுறது என்னன்னு பார்த்தோம்னா, எவ்வளோ ப்ராடக்ட்டு இந்த ஏஜென்ட் மூலமாக எனக்கு டெலிவர் ஆச்சு
அதுதான் நான் இங்கே பாக்ஸ்குள்ளே போடுறது. இந்த X12ங்கிறது பார்த்தோம்னா இந்த A1ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸு B2க்கு இந்த ஓகேவா இந்த செகண்ட் செல்லில் இருக்காங்கல்ல இந்த புரோக்கர் மூலமாக நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம். அதுதான் சரியா. ஸோ இப்போ இதுதான் ஓவராலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்ன கண்டிஷன்ஸ் அலோவ் பண்ணால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா டோட்டல் சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் என்ன மீனிங்னா, நான் சமேஷன் ஆஃப் ஏஐ பண்ணேன்னா அது சமேஷன் ஆஃப் பிஐயோட ஈக்குவலாக இருக்கணும் எனக்கு. ஓகேவா, சமேஷன் ஆஃப் பிஜேயோட ஈக்குவலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா தான் அப்போ தான் நம்மளால் பேலன்ஸ்டாக ப்ராப்ளத்தை க்ளோஸ் பண்ண முடியும். எவ்வளோ பீப்புளுக்கு டிமாண்ட் இருக்கோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன் சமேஷன் ஆஃப் ஏஐ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் பிஜே கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிம்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண போகிற கண்டிஷன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் ஜென்ரல் ப்ராப்ளம். சரி, இதெல்லாம் நம்ம அலாகேட் பண்ணிட்டோம் இந்த புரோக்கர் மூலயமா இவ்வளோன்னு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு டபுள் சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐஜே சிஜே. தட் மீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸ்ஐஜே சிஐஜே மல்டிப்ளை பண்ணி இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு தான் 2 சமேஷன் போட்டிருக்கேன். சரியா, ஒரு ப்ராப்ளம் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த எக்ஸ்ஐஜே இப்போ இந்த ஒரு ரோவில் இருக்க எல்லா எக்ஸ்ஐஜேயும் ஆட் பண்ணேன்னா இந்த ஏஐ கிடச்சிரும் எனக்கு. அதான் போட்டிருக்காங்க பாருங்கள், சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐஜே ஈக்குவல் டு ஏஐ. அதே மாதிரி இந்த காலமில் இருக்க இந்த X11 X21 XM1 ஆட் பண்ணேன்னா எனக்கு B1 கிடச்சிரும். அப்போ சமேஷன் ஆஃப் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n எக்ஸ்ஐஜே ஈக்குவல் டு பிஜே கிடச்சிருச்சு. சரியா, இது ஜென்ரலாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ எந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்கும். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஆப்டிமம் பண்ணுவோம். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப காமனான 3 மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். ஓகேவா, செகண்ட் ஒன் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தேர்ட் ஒன் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்ட்டி மெத்தட். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 மெத்தடில் தி பெஸ்ட் மெத்தடாக என்ன கன்சிடர் பண்ணப்படுதுன்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான். இதுதான் ஆப்டிமல் ஆன்சர். ஆப்டிமாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் ரொம்ப மோசமான மெத்தடாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இது ஆப்டிமல் சொல்யூஷனோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். ஓகே, ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு, எப்படி நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், obtain an initial basic feasible solution to the following transportation problem using northwest corner rule. ஓகேவா, நார்த்வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நல்லா பாருங்கள், ஏபிசி அப்படின்னு 3 ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏகிட்ட 250 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிகிட்ட 300 இருக்குது, சிகிட்ட 400 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர் யாருன்னா டிஇஎஃப்ஜி. டிக்கு 200 ப்ராடக்ட் தேவைப்படுது, இக்கு 225 தேவைப்படுது, எஃப்க்கு 275 தேவைப்படுது, ஜிக்கு 250 தேவைப்படுது. சரியா, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரியா, ஸோ பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 400 300 700, அப்போ இங்கே 950 வரும். ஸோ இங்கேயும் 200 425 300 600, ஓகே 950. அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸாக்டாக என்ன வருது, 950 வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா பேலன்ஸ்டாக இருக்குது. எல்லா ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக வருமானா வராது. சில ப்ராப்ளம் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டம்மி ரோவையோ காலமையோ இன்க்ளூட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஆக்கிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமும் நான் எடுத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சரியா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிம்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எழுதிட்டோம். சரியா, இப்போ எந்த கஸ்டமர்லேருந்து எந்த ஆர்ஜின்லேருந்து வாங்கி எந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்து சப்ளை பண்ண போகிறோம் அதுதான் இப்போ ப்ராப்ளம். சரியா, இப்போ பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்த் வெஸ்ட் கார்னர் நூலில் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே டைரக்ஷன்ஸ் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் யூஸ்வலாக எப்படி இருக்கும் நம்மளை பொறுத்த மட்டும், மேலே நார்த் இருக்கும், சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. புரியுதா? அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிற பாயிண்ட் என்னென்னா இதுதான் நம்மளோட நார்த்து வெஸ்ட்டு. அப்போ நான் எப்பயுமே என்னோட அலாகேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதாவது லெஃப்ட் கார்னர். ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோல் ப்ராப்ளத்துலேயும் ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் தான். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு அலாகேஷன் நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், என்னோட நார்த் வெஸ்ட் கார்னர் செல்லான இந்த செல்லை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு அதாவது என்ன மீனிங், இவங்க மூலம் தான் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா 250 ப்ராடக்ட் இந்த ஆர்ஜினில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 200 ப்ராடக்ட் தான் தேவைப்படுது. சரியா? ஸோ 200 தேவைப்படுறவங்களுக்கு 250 சப்ளை பண்ண முடியாது. 200 பண்ணிவிட்டு ரிமைனிங் 50 என்ன பண்ணணும், வேர் ஹவுஸில் அவங்க கோடவுன்லேயே போட்டு வச்சுருக்கணும் அவங்க. சரியா? அதான் மீனிங். அப்போ இதில் ரெண்டில் மினிமம் எதையோ அதை தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் 250 200 வரனால மினிமம் நமக்கு என்னது 200. அதை நான் இங்கே அலாகேட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு 200 என்னவாயிரும், முடிஞ்சிடும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கஸ்டமரோட என்னது நீடு முடிஞ்சிச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே திரும்ப அவங்களுக்கு 200 ப்ராடக்ட் கொடுத்தது போக மிச்சம் இவர்கிட்ட எவ்வளோ மிச்சம் இருக்கும்னா 50 ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்கும். சரியா? இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஆக்டிவேட்டாக இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த கஸ்டமரோட நீடு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த மேல் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த காலத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த ப்ராப்ளத்தில் இந்த காலம் ஆக்டிவாக இருக்காது. அதான் மீனிங். சரியா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அகைன் நார்த் வெஸ்ட் கார்னர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த செகண்ட் செல். இவங்க 13 rupees ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இவருக்குன்னா இந்த கோடவுனில் நம்மகிட்ட 50 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த கஸ்டமருக்கு 225 ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 50 கொடுத்துட்டு ரிமைனிங் அப்புறம் கொடுக்கலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் வழியாக ஃபஸ்ட்டு 50 என்ன பண்ணிடுறோம், சப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கோடவுனை காலி பண்ணிடுறோம். சரியா? 50 முடிஞ்சிச்சு. அப்போ இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 225ல் 50 மட்டும் கொடுத்துருப்போம். இன்னவரோட நீடு எவ்வளோ இருக்குது, நமக்கு 175 இருக்குது. சரியா? இப்போ நல்லா பாருங்கள், இப்போ இந்த 50 ஃபுல்லாக முடிஞ்சனால இந்த ரோவை நான் என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நார்த் வெஸ்ட் கார்னர் எது வரும்னா இந்த பாயிண்ட் வரும் எனக்கு. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அவைலபிலிட்டி 300 இருக்குது, இவங்களுக்கு தேவை 175 இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் மினிமம் பார்த்தீங்கன்னா 175. ஸோ 175 எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரோட நீடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்னா 125 மிச்சம் இருக்கும். தட் மீன் 300லேருந்து 175 லெஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வர்றது 125. சரியா? இப்போ யாரோட நீடு முடிஞ்சிருக்கு, செகண்ட் காலத்தோட வேலை முடிஞ்சிச்சு. திரும்ப பாக்ஸ் எவ்வளோ குட்டியாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட், இதுதான் என்னோட நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட். சரியா? ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே பார்த்தோம்னா 125 அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு 275 தேவை. மினிமம் நம்ம 125 தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு 125 போயிடுச்சு அப்படின்னா திரும்ப 150 உங்களுக்கு ரிமைனிங் நீடு இருக்கும். இப்போ யார் முடிச்சிட்டாங்க, செகண்ட் ரோ நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லைல்ல நம்மகிட்ட, அதனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 தான் இருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 400 அவைலபிளாக இருக்குது, இவங்களுக்கு 150 தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 150 கொடுத்து இவங்க நீடை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுத்துட்டு இவங்க ரிமைனிங் அடித்தோம்னா எவ்வளோ வரும், இவர்கிட்ட 250 இருக்கும். ஸோ எப்பயும் போல் நம்மளோட தேர்ட் காலம் முடிஞ்சிச்சு. இங்கேயும் 250, இங்கே இவர்கிட்ட 250 இருக்குது, 250 தேவைப்படுது. அப்போ 250. சரியா? இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிடும். ஸோ ப்ராப்ளம் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? ஸோ என்னோடய எல்லா அலாகேஷனையும் நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட்லேயே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் இது ஆப்டிமல் இது வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப எங்கே இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. கொஞ்சம் சரியில்லாத மெத்தடாகவும் என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச்சர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் எப்படி மேம் எழுதுறதுனா, இதுக்கு என்ன இதோட ஃபைனல் சொல்யூஷனுக்கு என்ன மீனிங்னா, இவங்க இப்போ 950 ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்களே, இந்த 950 ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் அந்த கஸ்டமர்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க செலவு பண்ண டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன, அதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, எப்பயுமே நம்ம இது மினிமைசேஷன் ப்ராப்ளம்னால அதை நம்ம எப்படி எழுதணும்னா
மினிமம் இதட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு அலாகேஷன் 200, ஒரு யூனிட்டுக்கு 11 rupees வாங்குறார் அவர். அப்போ 200 into 11, அப்போ 200 into 11 ப்ளஸ் செகண்ட் வந்து 50 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 13 rupees, அப்போ 50 into 13 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 18 rupees, 175 into 18, அடுத்து பார்த்தோம்னா 125 into 14, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 150 into 13, 250 into 10, இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 12,200 rupees வரும். இதுதான் இந்த மொத்தமாக அவங்ககிட்ட இருந்த 950 ப்ராடக்ட்ஸை கஸ்டமர் பிளேஸுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண மணி, அந்த மாதிரி. சரியா? ஸோ உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் இந்த ப்ராப்ளம் தான். இதில் ஒன் மோர் ப்ராப்ளம் போடுவோம் ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக. செகண்டில் நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுலேயுமே பார்த்தோம்னா 3 ஆர்ஜின் இருக்குது, கிட்டத்தட்ட 4 டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தில் அவங்களே ரெண்டையும் ஆட் பண்ணி 35 தான் வருது. ப்ராப்ளம் பேலன்ஸாக இருக்குதுன்னு அவங்களே ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. கொடுக்காத ப்ராப்ளத்துக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கொடுத்த ப்ராப்ளத்துக்கு ஓகே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ப்ராப்ளம் என்னது? இஸ் சூட்டபிள் ஃபார் ஒர்க்கிங் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பேலன்ஸாக இருக்குது ப்ராப்ளம். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட் எது? இதுதான். இப்போ இதில் பார்க்குறோம்னா இங்கே 6 ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, பட் இவங்ககிட்ட 14 ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம 6 தான் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணணும். எனக்கு 6 முடிஞ்சிடும். இதில் நமக்கு 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மகிட்ட 8 இருக்கும். இனிமேல் இந்த என்னது, இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட வேலை இல்லை. சரியா? சரி, நெக்ஸ்ட் என்னோட நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? இதாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே பார்த்தோம்னா அவைலபிள் ரிசோர்ஸ் நமக்கு 8 யூனிட்ஸ் இருக்குது, பட் இவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 8 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இங்கே 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரோவோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட், திஸ் இஸ் மை நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட் 216. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2, இவங்க ரெக்குவயர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இவங்ககிட்ட ரிமைனிங் இனிமேல் 14 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். செகண்ட் காலம் முடிஞ்சனால அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட் இது நமக்கு. சரியா? 14, 15, அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 14. ஸோ இவற்றை இந்த 14 கொடுத்துட்றோம். இந்த கஸ்டமருக்கு 1 மட்டும் என்ன பண்ணுறோம்? பெண்டிங்கில் வைக்கிறோம். இனிமேல் செகண்ட் ரோவும் வேலை முடிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாயிண்ட். இவங்களுக்கு 1 தேவைப்படுது, 5 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 என்ன பண்ணிடுவோம்? சப்ளை பண்ணிவிட்டு இவருக்கு ரிமைனிங் 4 வைப்போம். அப்போ இதுவும் எனக்கு என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக 2 பேருக்கும் 4 தேவை, 4 இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணிடலாம்? அலாகேட் பண்ணிடலாம். இப்போ அதாவது நம்மகிட்ட இருந்த எல்லா அவைலபிலிட்டி, எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் என்ன வருது? ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதோட மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் இதட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 6 into 6 இதாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு 8 into 4, நெக்ஸ்ட்டு 2 into 9 ப்ளஸ் 14 into 2 ப்ளஸ் 1 into 6 ப்ளஸ் 4 into 2. சரியா? ஆட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 128 சம்திங் வரும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன, அதோட இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.